வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காணொளி மலைகளின் இளவரசி கொடைக்கானலில் இருக்கக்கூடிய புனித தோமையார் ஆலயம்தான். கொடைக்கானல் பெருமாள் மலையில் ரொம்ப அழகான இயற்கை எழில்கொஞ்சும் இடத்துல தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. நிறைய பேர் கொடைக்கானல் போகும்போது கண்டிப்பாக இந்த வழியாகத்தான் போயாக வேண்டும். அப்படி போகும்போது இந்த அழகான இடத்துல இருக்கக்கூடிய புனித தோமையார் ஆலயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான இடத்துல எவ்வளோ அழகான ஒரு ஆலயம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், சுற்றி கிளைமேட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். அடாடா, இந்த சூழலுக்கு உள்ளே நம்ம போகும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே ஆலயம் பாருங்கள். இந்த கொடைக்கானல் நகரில் அநேக ஆலயங்களில் கீழே பார்த்திங்கன்னா அந்த தரைத்தளத்தில் கார்பெட் விரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இங்கெல்லாம் டைல்ஸ் போட்டோம்னா உட்கார முடியாது இல்லையா, பயங்கர குளிர்ச்சியாக இருக்கும். அதனால தான் என்னமோ இந்த கார்பெட் நிறைய ஆலயங்களில் நான் பார்த்த அனைத்து ஆலயங்களிலும் இதை விரிச்சிருக்கிறாங்க. இந்த வயதானவர்களுக்காக நாற்காலிகளும் அங்கே போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், அருமையான ஒரு ஆலயம் நண்பர்களே. அருமையான வேலைப்பாடு, அற்புதமான வேலைப்பாடுகள், புதுமைகள் நிறைந்த ஒரு இடமாக இந்த ஆலயம் பார்க்கப்படுகின்றது. பாருங்கள், புனித தோமையாருக்கென்று ஒரு சிறப்பான ஆலயத்தை கொடைக்கானல் பெருமாள் மலையில் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் நண்பர்களே. இங்கே பாருங்கள், நல்லா ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு ஆலயம் இது. கொடைக்கானல் நகருக்கு நாம் நுழையும் போதே இந்த ஆலயங்களை தாண்டி தான் நாம் அநேக இடங்களை காண வேண்டியிருக்கும். அந்த வரிசையில் இந்த அற்புதமான செயின்ட் தாமஸ் சர்ச்சு இங்கே மிகவும் சிறப்பான முறையிலே அமைய பெற்றிருக்கின்றது. பாருங்கள், புனிதர்களுக்கென்று ரொம்ப அருமையான சொரூபங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க இந்த ஆலயத்தில். பீடம் அலங்காரம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல. பாருங்கள், சலைத் மாதாவுக்கும் இங்கே சொரூபம் வச்சுருந்தாங்க. கொடைக்கானல் அப்படின்னு சொன்னாலே சலைத் மாதா தான் ஞாபகம் வரும். அந்த விதத்தில் அநேக ஆலயங்களில் சலைத் அன்னைக்கென்று ஒரு சொரூபமும் வைத்திருக்கின்றார்கள். சிலுவை பாடுகள்லாம் பாருங்களேன், ஸ்தலங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஆலயத்தினுடைய அந்த வாயில் கதவிற்கு மேலே பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஓவியம் வைத்திருக்கிறாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பங்கு ஆலயத்தினுடைய வரலாறு இங்கே வச்சுருக்கிறாங்க. 1977 வரை பல ஆண்டுகள் இயேசு சபையாரின் புனித யோசேப்பு பண்ணையில் உள்ள ஆலயம் கத்தோலிக்க மக்களின் வழிபாட்டிற்கு பயன்படும் இணைப்பங்கு ஆலயமாக இயேசு சபை அருட்தந்தையரின் பொறுப்பில் இருந்து வந்திருக்கு. 1972 மே மாதம் இந்த இடத்துல அடிக்கல் நாட்டப்பட்டு கருங்கல்லால் கட்டப்பட்டு கல்நார் சிமெண்ட் குறையாக போடப்பட்டு 1977 ஆகஸ்ட் மாதம் பேராயர் ஜஸ்டின் திரவியம் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கு. இயேசு சபை அருட்தந்தையர்கள் பண்ணையிலிருந்து இங்கு திரு வழிபாட்டு மறை நிகழ்வுகளை நடத்தி வந்திருக்காங்க. 1987 செண்பகனூரில் இருந்து பிரிந்து பெருமாள் மலை புதிய பங்கு தலமானது இரு இயேசு சபை அருட்தந்தையர்கள் பண்ணையிலிருந்து கொண்டு பங்கு தந்தையர்களாக பணி செய்து வந்திருக்கிறாங்க.
1989 மறைமாவட்ட அருட்தந்தை சூசை மிக்கேல்ராஜ் முதல் பங்கு தந்தையாக பங்கில் பணியை துவங்கி 1990 பங்கு தந்தையின் இல்லம் கட்டியிருக்கிறாங்க. 2002 ஆகஸ்டில் ஆலய வெள்ளி விழா கொண்டாடப்பட்டிருக்கு. 2012 ஆண்டு பங்கு வெள்ளி விழாவை முன்னிட்டு 2013 2014 சிலுவை வடிவில் பீடப்பகுதி விரிவாக்கம் செய்யப்பட்டு ஆலயத்தின் சிமெண்ட் கல்நார் கூரை எடுக்கப்பட்டு காங்கிரீட் கூரை போட்டிருக்காங்க. 2020 புதிய கொடிமரமும் சிறிய மாதா கபியும் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. 2021 டிசம்பர் ஆலயத்தில் உள்புறம் பீடம் முழுமையாக புதிய மாற்றங்களுடன் புனரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய பீடங்கள், புதிய சொரூபங்கள், புதிய சிலுவை பாதைகள், புதிய 12 திருத்தூதர்கள், புதிய தூண்கள், ஜன்னல் வளைவுகள், குட்டி சம்மணசுகள், உயிர்த்த இயேசு, தோமா பெரிய படம் போன்றவை வைக்கப்பட்டிருக்குது. எப்போ 2021. ரொம்ப அழகான ஒரு ஆலயம் நண்பர்களே. இந்த பகுதிக்கு நீங்கள் கடந்து வரும்பொழுது உள்ளே பாருங்கள். அவ்வளோ அழகான ஒரு தேவாலயம் இங்கே இருக்கின்றது கொடைக்கானல் நகரில். அங்கே கல்வெட்டுகள்லாம் நிறையா வச்சுருக்கிறாங்க பாருங்கள். என்னுடைய ஆலயத்தினுடைய வரலாறுகள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. கேபியை பாருங்களேன், அந்த கொடிமரத்தை ஒட்டி. ஆஹா, பார்ப்பதற்கு எப்படி இருக்குது பாருங்கள். பின்னாடி உள்ள அந்த இடங்கள், மலை, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது ஆலயமே. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்களேன், என்ன அருமையான ஒரு ஆலயம் பாருங்கள் நண்பர்களே. பல தடவை அந்த பகுதியை நம்ம கடந்து தான் போயிருப்போம். அடுத்த தடவை நீங்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த ஆலயத்தை போய் பாருங்கள். இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள், அதில் பூக்களை பாருங்களேன், என்ன கலர் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் பார்ப்பதற்கு. நீங்கள் அப்படியே காரில் இல்லை வாகனங்களில் போகும்போது இப்படியே கடந்து போயிருப்பீங்கள்ல, ரொம்ப அழகான ஒரு மரம் இருக்குது அப்படின்னு தான் நினச்சி பார்த்துட்டு போயிருப்போம் பூக்களெல்லாம். ஆனால் உள்ளே போய் பார்க்கணுன்னு தோணியிருக்குமா? இனிமேல் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போய் பாருங்கள், ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். உங்களுடைய பயணம் இனிமையான பயணமாக அமையும். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.